தாம்பரத்தில் 25,000 போலி வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் எம்பி ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 65வது வார்டு பகுதியில் எஸ்ஐஆர் பணி நடைபெற்று வருகிறது. பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அதிமுக முன்னாள் எம்பியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தாம்பரத்தில் 25,000 போலி வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சண்முகம் சாலையில் உள்ள வணிக வளாக கடைகளில் வாக்காளர்கள் இருப்பதாக போலியாக கணக்கு காட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், போலி வாக்குகள் மூலம் வெற்றி பெறுவதையே திமுகவினர் இலக்காக கொண்டிருப்பதாக விமர்சித்தார். சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் குறைந்தபட்சம் சுமார் 25,000 வாக்குகள் இன்றைக்கு போலியாக வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாக கடைகளிலே போலியாக வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. போலி வாக்குகள் மூலம் வெற்றி பெறுவது என்பதுதான் அவருடைய தொடர் வாடிக்கையான செயல்பாடுகளாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே போலி வாக்குகள் இன்றைக்கு நீக்கப்படுகின்ற போது அவர்கள் இன்றைக்கு கொதித்தெழுகிறார்கள், திணறுகிறார்கள், திக்குமுக்காடுகிறார்கள்.